தென்காசி மாவட்டத்தில் கோடை காலம் மழையோடு துவங்கியுள்ளது. தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வதர்மன் ராஜா. இன்று மார்ச் 2ஆம் தேதி தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து இந்த பதிவில் காணலாம். நமக்கு மார்ச் 1 முதல் மே 31 வரையிலான காலகட்டமே தமிழ்நாட்டிற்கு கோடை காலமாகும். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் கோடை காலமா மழை காலமா என்று யோசிக்கும் அளவுக்கு நமது மாவட்டத்தோட வானிலை மாறியுள்ளது. கடந்த பதிவில் நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது போல குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு இலங்கை கடல் பகுதியில் நீடித்த காற்று சுழற்சியானது தற்போது மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளது. மாலத்தீவு அருகே நிலை கொண்டிருக்கும் இந்த காற்று சுழற்சியானது வங்கக்கடல் ஈரப்பதத்தை தென் தமிழகத்தின் ஊடாக இழுப்பதன் காரணமாக இன்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை தொடரும். மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மழை இன்று ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். நாளை முதல் நமது தென்காசி மாவட்டத்தின் மழையின் அளவு படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் மழையின் அளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுவதால் வரும் நாட்களில் தென்காசி மாவட்டத்தின் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும். இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் குளிரின் தாக்கமும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு கோடை மழையை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது போல இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை அதிக அளவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீண்டகால வானிலையின் அடிப்படையில் நமது தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே தென்காசி மாவட்டம் இயல்பை விட அதிக மழை என்ற நிலையை அடையும். நமது குற்றால அருவிகளை பொறுத்தவரை பழைய குற்றாலம், மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்றும் நமக்கு நல்ல மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் அருவிகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும். நாளை முதல் வெப்பநிலை அதிகரித்தாலும் அடுத்த சில நாட்களுக்கு அருவிகளில் தொடர்ந்து நீர்வரத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.